Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். எதற்காக இந்த நோட்டீஸை அனுப்பியிருக்கிறது காவல்துறை? அந்த நோட்டீஸில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சாலை போக்குவரத்து விதிகளை மீறியதாக டிடிஎஃப் வாசன் மீது 7 பிரிவின் கீழ் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. இவ்வழக்கில் ஜாமீன் வழங்கிய மதுரை மாவட்ட நீதிமன்றம் 10 நாட்களுக்கு மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா முதல் நாளான இன்று மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞருடன் வந்த டிடிஎஃப் வாசன் அவர் கையெழுத்திட்டார். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணைக்காக டிடிஎஃப் வாசனை செல்போனை அவர் 3 நாட்களுக்குள் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக முதல் நாள் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்த டிடிஎஃப் வாசனிடம் தற்போது அண்ணா நகர் காவல்துறையினர் நேரில் நோட்டீஸை வழங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணா நகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட வெளியே வந்த டிடிஎஃப் வாசனை அவரது ரசிகர்கள் இங்கு ஒரு 10 பேர் இருந்தார்கள். அவர்கள் அவரை சூழ்ந்தனர். குறிப்பாக டிடிஎஃப் வாசனுடன் போட்டோ எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என அவர்களிடம் கெஞ்சி கூத்தாடினார்கள். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கையெழுத்திட்டு வெளியே வந்ததால் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டாம் என டிடிஎஃப் வாசன் அவர்களை அறிவுறுத்தக்கூடிய சூழ்நிலை இங்கு உருவாகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் அங்கிருக்கிற ஒரு ரசிகர் கண்ணீர் விட்டு அழக்கூடிய காட்சியும் பார்க்க முடிந்தது. விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.